வணக்கம். இது சொன்னதெல்லாம் உன்ன ஏன்பா இப்படி பண்ண? நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேரை பிரிச்சிருக்கோம், பிரிக்க நினைச்சிருக்கோம். ஆனா ஒருத்தர் என்ன பிரிச்சு பாக்குறாங்கன்னே நம்ம கிட்ட வந்திருக்காரு. வாங்க பாப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? மேடம், எனக்கு போர் அடிக்குது சொன்ன மேடம். தோ இருக்கார்ல இவரு, திரும்ப அடியான். சிரிப்பு வருதா மேடம் உங்களுக்கு? லூசா பண்ணி இதுக்கு எப்படி சிரிப்பு வரும்? இந்த காமெடி இவரு பண்ணிட்டாருன்னு பக்கத்துல இருக்க இவரு குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் டீம் போட்டு தானே மேடம் என்ன கலாய்க்கிறாங்க அர்த்தம்? ஆமாப்பா, எனக்கே அப்படிதான் தோணுது. என்னப்பா? மேடம், நாங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் தான் அவனை பிரிச்சு பாக்குறோம்னு நினைச்சுக்கிறான். பகடா மேடம் முன்னாடி புழுவாது, அவள் தான் சொல்லிட்டேன். இவனுங்க எப்பவுமே இப்படிதான் மேடம் பண்ணுவானுங்க. இப்ப நான் இவனுங்க ரெண்டு பேர்ல ஒருத்தனை கலாய்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட சேர்ந்து ஒருத்தன் கலாய்க்கவே மாட்டான். இதுவே என்ன கலாய்க்கணும்னா இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன எப்படி திரும்ப மேடம் வச்சு செய்வானுங்க. அதெல்லாம் நைட்டு நினைச்சு அழுவ மேடம். அழுவாதப்பா. ஏன்பா அவரை போட்டு இப்படி கலாய்ச்சின்னு இருக்கீங்க? பேருக்கு தான் மேடம் நாங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கலாய்க்கணும் நான் ஒண்டி 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறானுங்க. அதை ஏன்பா இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்ற? அத அவனுங்க கிட்ட சொன்னா அதுக்கும் என்ன கலாய்ப்பானுங்க மேடம்.